குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்திற்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போது இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். கும்பராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத வாழ்த்துக்கள். கும்பராசி, ஸோ இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எத்தகைய சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க ஏதாவது ஒரு தேடல்லையே உள்ளால் இருந்துகிட்டு இருந்தீங்க. ஒரு குடும்பம் அமைகிறதா இருந்தாலும், ஒரு வருமானம் சார்ந்த தேடல்களாக இருந்தாலும், இல்லை படிப்பு சார்ந்த ஒரு தேடல்கள் விஷயங்கள் நீங்கள் கண்டினியூவாக தேடிக்கிட்டே இருந்த சில விஷயங்கள் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனீஸ்வர பகவான்றனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் நடப்பார். நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். ஏன்னா ஒரு சிவனோட அம்சம் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மறைமுக வருமானம், ஸோ மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் ஏதாவது சேமிப்பு வச்சுருப்பீங்களே அதெல்லாம் 2 மடங்காக பெருகக்கூடிய, அதோட வேல்யூ ஒரு 2 டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் படிப்பு சார்ந்த விஷயங்கள், நீங்கள் கடல் துறை சார்ந்த விஷயங்களாக இருந்தோம், இல்லை பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்கள், இல்லை தோல், இல்லை லேபர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள், தொழில்கள் அமைவதற்கான வாய்ப்பு, அதன் மூலம் மிகப்பெரிய வருமானம், அதுவும் நீங்கள் ஒரு பெரிய கலைத்துறை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், இல்லை ஆளுமை செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், சரிங்களா. இப்போ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இதுக்கான விஷயங்கள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, படிக்கிற மாணவர்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கான வேலைகள் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா அப்போ தொழிலாளர்களை எப்படி நிர்வகிக்குதுன்ற திறமையான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான முடியும். அதன் மூலம் வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் உங்களுக்கான வரன்கள், ஏதாவது திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வரன்கள் தானாக வரும். சரி, குடும்ப உறுப்பினர் மூலமாக உங்களுக்கான வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களை தந்தையின் அனுகூலத்தால், தந்தையின் கைடு, அவர் சொல்கிறபடி ஆலோசனைப்படி செஞ்சிங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், இல்லை உங்களோட இளைய சகோதரங்கள் உங்களை தான் நம்பியிருப்பாங்க சில விஷயங்களுக்காக, அதுபோல் எதிர்பார்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களை வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும். அதை சொன்ன பார்த்திங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது லேண்ட் எதனா வாங்கி வச்சிருந்தாலும் சரி, கோல்டு எதனா வாங்கி வச்சிருந்தாலும் சரி, டைமண்ட் வாங்கி வச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது இரட்டிப்பாக அதன் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அது உங்களுக்கு சக்ஸஸான ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களிலும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம்லாம் இருக்கும். ஸோ ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. நிறைய சூடான பொருட்களை, அதாவது உணவு சூடாக எடுத்துக்கிறது இல்லை, அதோட தன்மை இருக்கும் பாருங்கள். ஸோ வெப்பத்தன்மையோடு, ஸோ அது மாதிரி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். அடுத்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக யாருன்னா காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம்னு சொல்லலாம். மேலும் வேலை மாற்றம் இருக்கும், வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஏதாவது வேலை சேஞ்சஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அருமையான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம்.
அடுத்து உங்களோட கடன் பிரச்சனைகள் எதனா இருக்குது, கும்பராசி நண்பர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, தீராத பல்வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, இல்லை திருமணம் மறைமுக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மறைமுக வருமானம் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வாடகை மூலம் வருமானம் இருக்கலாம், லாட்ரியாக இருக்கலாம், நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டபுளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது போல் சான்சஸ்லாம் அதிகமாக இருக்குது. மறைமுக வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அரசாங்க உதவிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுக்காக தேடினீங்களோ அதற்கான உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. மேலும் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தந்தை உங்களை நம்பி இருப்பார். அதாவது நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்களோ அதை சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் உங்களோட சொல்லை கேட்டு, அதாவது முருகப்பெருமானோட வார்த்தையை கேட்கறதுக்கு எப்படி சிவபெருமான் அமர்ந்து கேட்டாரோ அதுபோல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் தந்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். குருக்களின் ஆசிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் இந்த மாதம் உங்களுக்கு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்திற்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான வரன் மனதிற்கு பிடித்தாற்போல் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது தொழில்துறையில் இருக்கீங்கன்னா 2வது புதிய நிறுவனம், புதிய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இந்த காலம் இருக்குது. நீங்கள் தைரியமாக செய்யலாம். ஆனால் ப்ராசஸ் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். பட் சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். வெளியூர் பிரயாணங்கள் அதெல்லாம் போகிறதா ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஓகே தான், போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. பட் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மன கஷ்டம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீர்நிலை சார்ந்த இடத்துல போனீங்கன்னா அது ஓகே. மலைப்பகுதியில் தவிர நீர்நிலை சார்ந்தைகள் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இத்தகைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக செய்யுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊனமுற்றோர் முதியோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஆதரவற்றோர் இல்லங்கள், ஸோ அவங்களுக்கு தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதே உங்களுக்கான சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த பங்குனி மாதம் விளங்கும். நன்றி.